என் இனிய ஹோமியோபதி மருத்துவ மாணவ செல்வங்களே, சக மருத்துவ தோழர்களே, ஹோமியோபதி மருந்துகளை பயன்படுத்தி ஹோமியோபதிக்கு வலு சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் டாக்டர் சர்வானந்தாவின் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு ஆர்கனான் ஆஃப் மெடிசனில் அஃபோரிசன் நம்பர் 41 பார்க்க இருக்கிறோம். Much more frequent than the natural diseases associating with and complicating one another in the same body are the morbid complications resulting from the art of the ordinary practitioner, which the inappropriate medical treatment, the allopathic method, is apt to produce by the long continued employment of unsuitable drugs. To the natural disease which it is proposed to cure, there are then added by the constant repetition of the unsuitable medical agent the new, often very tedious morbid conditions which might be anticipated from the peculiar powers of the drug. These gradually coalesce with complicate the chronic malady which is dissimilar to them, which they were unable to cure by similarity of action, that is homeopathically. Adding to the old disease a new dissimilar artificial malady of a chronic nature, and thus give the patient a double in place of single disease. That is to say, render him much worse and more difficult to cure, often quite incurable. Many of the cases for which advice is asked in medical journals, as also the records of other cases in medical writings, attest the truth of this. Of a similar character are the frequent cases in which venereal Chen-Kurras disease, complicated especially with SORA or with the dyscrasia of condylomatous gonorrhea, is not cured by long continued or frequently repeated treatment with large doses of unsuitable mercurial preparations, but assumes its place in the organism beside the chronic mercurial affection that has been in the meantime gradually developed, and thus along with it often forms a hideous monster of complicated disease under the general name of masked venereal disease, which then, when not quite incurable, can only be transformed into health with the greater difficulty. அஃபோரிசன் நம்பர் 41 டாக்டர் ஹனிமன் எவ்வாறு காம்ப்ளிகேட்டட் நோய்கள் உருவாகுது அப்படிங்கிறத, அல்லது உருவாக்கப்படுகிறது ஆங்கில மருத்துவத்தினால் என்பதை தெளிவாக சொல்கிறார். நீண்ட நாட்களாக சம்பந்தமில்லாத பொருந்தாத மருந்துகளை சாதாரண மருத்துவ சிகிச்சை அளிக்கின்ற பொழுது அது ஒன்றோடு ஒன்று இணைந்து ஒரு புதுவிதமான காம்ப்ளிகேட்டட், அதாவது சிக்கலான நோயாக உருவெடுத்து விடுகிறது. இப்படி உருவெடுக்கின்ற அந்த நோயினை முழுமையான இயற்கையான ஆர்டிஃபிஷியல் நோயினால் குணப்படுத்த இயலாமல் போய்விடுகிறது. இதனால் இயற்கையாக ஏற்படுகின்ற நோய்த்தன்மையினை முற்றிலும் குணப்படுத்த முடியாமல் ஒருவருக்குள்ளே அது ஏற்பட்டு விடுகிறது. இதனால்
ஒரு நோயில் பாதிப்படைந்த ஒரு நோயாளி இன்னொரு நோய்க்குள்ளும் சென்று 2 நோய்களுக்கு உள்ளே அவன் ஆளாகி விடுகிறான். ஒன்று வாங்க போய் 2 கிடைச்ச மாதிரி ஒரு நோயிலிருந்து இந்த சிகிச்சை நீண்ட நாட்கள் சிகிச்சை பெறுவதனால் 2 நோய்கள் அவனுக்குள்ளே உருவாகி விடுகிறது என்பதனை மருத்துவ இதழ்களும் சரி அல்லது மருத்துவ கட்டுரையாளர்களும் சரி இதை மிக தெளிவாக எழுதுகிறார்கள். இப்போ எப்படி இதை நாம் எதிர்கொள்வது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது என்ன உதாரணமாக சொல்லலாம். இப்போ ஒரே கேரக்டருடைய நோய், ஒரு வெனீரியல் சாங்குரஸ் டிசீஸ் இருக்குது. இந்த டிசீஸோடு சோரா, அதாவது ஸ்கின் டிசீஸ், அல்லது கொண்டலைமேட்டா என்று சொல்லக்கூடிய கொனோரியல் நோய் இணையும் பொழுது இது ஒரு காம்ப்ளிகேட்டடான பொருந்தாத பிரச்சனையாக இருக்கிறது. இப்படிப்பட்டதற்கு ஆங்கில மருத்துவத்திலே மெர்க்கூரியல் மருந்துகளை பயன்படுத்துகிறார்கள். அப்போ அந்த மெர்க்கூரியஸ் மருந்துகளை பயன்படுத்தும் பொழுது இந்த நோய் எந்த வகையிலும் முற்றிலும் குணமாவதில்லை. அது ஒரு புது வகையான நோயினை உருவாக்குகிறது. அதோடு மட்டுமல்ல, மெர்க்கூரியல் தன்மையினை உடலிலேயும் ஏற்படுத்தி விடுகிறது. இப்போ பாருங்கள், ஒரு நோய் இருக்குது, அந்த நோயை குணப்படுத்துவதற்கு என்ன பண்ணணும்? அதே தன்மையுடைய நோயை கொடுத்தா சரியாகும். ஆனால் நாம் மாறுபட்ட தன்மையுடைய மருந்துகளை கொடுப்பதினால் புதிய நோய் உருவாகுது. அந்த புதிய நோயை தீர்ப்பதற்கு வேறு நீண்ட நாள் சிகிச்சை கொடுக்க வேண்டியிருக்குது. நீண்ட நாள் சிகிச்சை கொடுத்தா என்ன நடக்குது? அது ஒரு புது வகையான நோயை உருவாக்குகிறது. இப்போ இன்றைக்கி ஒரே கேரக்டருடைய டிசீஸ் அந்த பார்த்தோம்னா என்னது? வெனீரியல் டிசீஸ். இந்த வெனீரியல் டிசீஸோட என்ன ஆகுது? வேறு எந்த நோய் வேணாலும் உடலுக்கு வரலாம். அது ஸ்கின் டிசீஸாக இருக்கலாம் அல்லது கொனோரியல் டிசீஸாக இருக்கலாம். அப்போ இது என்ன பண்ணுது? ஒரு புதுமையான 2ம் கலந்த ஒரு காம்ப்ளிகேட்டட் டிசீஸை உருவாக்குது. இந்த நிலையிலே ஹோமியோபதி மருந்துகளை அந்த கேரக்டர் வைஸ் நம்ம கொடுத்தாலும் அது குணமாக்க முடியவில்லை என்பதை தெளிவாக டாக்டர் ஹனிமேன் சொல்கிறார். இந்த நேரத்தில் தான் அவர்கள் இந்த வெனீரியல் டிசீஸுக்கு, செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த டிசீஸுக்கு ஆங்கில மருந்துகள் என்ன பண்ணுறாங்கன்னா மெர்க்கூரியஸை பயன்படுத்துகிறாங்க. இந்த மெர்க்கூரியஸ் என்ன பண்ணுதுன்னா இதை முழுமையாக குணப்படுத்த முடியவில்லை. அது தானாக ஒரு தன்மையை ஏற்படுத்தி கொண்டு தன்னுடைய இடத்தை அங்கே பிடித்து கொண்டு விடுகிறது. ஸோ நாம் மொத்தத்திலே இந்த அஃபோரிசன் நம்பர் 41 டாக்டர் ஹனிமேன் மிக தெளிவாக சொல்லுகிறார். ஒரு நோய்க்கு சரியான சிகிச்சை, அதாவது ஒத்தவையால் சரி செய்யப்படும். ஒரே கேரக்டருடைய நோய்க்கு அதே போன்று கேரக்டருடைய ஆர்டிஃபிஷியல் நோய்த்தன்மையுடைய மருந்துகளை கொடுக்கும் பொழுது மட்டும்தான் முழுமையாக குணமாக்க முடியும். அதனுடைய தன்மைகளை பொறுத்து மருந்துகளை கொடுக்கும் பொழுது இது போன்று புது வகையான நோய்கள் தான், புதுவிதமான நோய்கள் தான் உருவாகும் என்று தெளிவாக சொல்லுகிறார் நண்பர்களே. ஆகவே நாம மருந்து கொடுத்தாலும் கூட சரியான அந்த தன்மைகளை, அதனுடைய சிம்டம்ஸ் அண்ட் சைன்ஸை எல்லாவற்றையும் கணக்கில் எடுத்து ஒரு நோயாளிக்கு தகுந்த சரியான மருந்தை கொடுக்க வேண்டும் என்பதனை இதன் மூலம் நமக்கு உணர்த்துகிறார். ஆகவே மீண்டும் அடுத்த வாரம் உங்களை அஃபோரிசன் நம்பர் 42 உங்களை சந்திக்கின்றோம். அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் சர்வானந்தா. நன்றி, வணக்கம்.